அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா பேசுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, திருநங்கைகள் மாரி ஊடுருவும் சமூக விரோதிகள், திருநங்கைகள் கூட்டத்துக்குள்ள மிகப்பெரிய திருநங்கைகள் மாஃபியா கும்பல் செயல்படுது. இத பத்தி தான் நான் இப்ப பேசப் போறேன். தயவு செய்து உண்மையான திருநங்கைகள் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு நீங்க கேளுங்க. திருநங்கைகளுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்குள்ள நெறைய திருநங்கைகள் திருநங்கைகள் மாரி வேஷம் போட்டு நெறைய சமூக விரோத செயல்கள செய்றாங்க. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, 2000க்கு முன்பு வரைக்கும் எந்த திருநங்கைகளும் சேலை கட்டி எந்த திருநங்கைகளும் கிடையாது. மும்பை, டெல்லி, பெங்களூர் இந்த மாரி இடத்துல தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, சென்னையில மட்டும்தான் ஒரு சில திருநங்கைங்க 2000க்கு முன்பு வரைக்கும் இருந்தாங்க. நான் இருந்த பகுதி அதாவது பார்த்தீங்கன்னா, கோவை, திருச்சி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த பகுதிகள்ல நான் முழுசா திருநங்கையா இருந்த நபரு. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, 2005க்கு முன்பு வரைக்கும் திருநங்கைகள் சங்கமோ, திருநங்கைகள் அமைப்போ எதுவுமே செயல்படல. தமிழ்நாட்டுல திருநங்கைகள் லுங்கி சட்டை கட்டி தான் இருந்தாங்க. நான் சேலை கட்டி இருந்தேன். தமிழ்நாட்டுல 2005க்கு அப்புறம் தான் திருநங்கைகள் அமைப்பு, சங்கம் இந்த மாரி கொண்டு வந்தாங்க. நாங்க ஒரு சில திருநங்கைங்க, உண்மையான திருநங்கைங்க இங்க இருக்கிறோம். எங்கள பயன்படுத்திக்கிட்டு நெறைய சமூக விரோதிகள் எங்கள மாரியே திருநங்கை மாரி வேஷம் போட்டு, நெறைய இளைஞர்கள, கல்யாணம் பண்ண ஆண்கள, படிக்கிற சிறுவர்கள திருநங்கையா மாத்துனாங்க. எங்க கூட்டம் தவறு செய்யுதுன்ட்டு ஆண்கள தவறா திருநங்கையா மாத்துற நபர்கள நான் எதிர்த்து கேள்வி கேட்டதுனால, என்னைய நெறைய ரவுடிகள வச்சு தொந்தரவு பண்ணாங்க. திருநங்கையா வேஷம் போட்டு நெறைய சமூக விரோத செயல்கள செஞ்சாங்க. நான் ஆதாரத்தோட கோயம்புத்தூர்ல மட்டும் 5, 6 இடங்கள்ல ஆதாரங்களோட கம்ப்ளைண்ட் குடுத்தேன். பல காவல் நிலையங்கள்ல 32 மாவட்ட கலெக்டர் நரேந்திர மோடி ஐயா வரைக்கும் இவங்க செய்யற தவற எடுத்து ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் குடுத்தேன். ஆனா போலீஸ் அதிகாரிகளும், அரசாங்கமும் இவர்கள ஒண்ணும் செய்ய முடியல. நெறைய திருநங்கைகள விட்டு கௌரவமா உழைச்சு வாழணும்னு நெனைச்சு, இந்த கூட்டத்த விட்டு வெளில போனா நெறைய தொந்தரவு பண்றாங்க. இனி நான் மத்த திருநங்கைகள் மாரி இல்லாம, நான் உழைத்து வாழக்கூடிய நபர். அதனால தான் என்னைய இவ்ளோ பிரச்சனை பண்றாங்க. என்னைய பார்த்து நெறைய திருநங்கைங்க உழைச்சு வாழ ஆரம்பிச்சுட்டா, இந்த வழி நடத்துற திருநங்கைகளுக்கு வருமானம் இல்லாம போயிருன்னு சொல்லிட்டு பல தொந்தரவு பண்ணாங்க. ரவுடிகள வச்சும், போலீஸுக்கு மாமூல் குடுத்தும் என்னைய பல தொந்தரவு பண்ணாங்க. நெறைய திருநங்கைங்க உழைச்சு வாழ தயாரா இருக்கும். ஆனா எங்கள வழி நடத்துற திருநங்கைங்க அவங்க சுய லாபத்திற்காக உழைத்து வாழக்கூடிய எங்கள நெறைய தொந்தரவு பண்றாங்க. இப்படிதான் பார்த்தீங்கன்னா, எங்க திருநங்கைகள் சமுதாயத்துக்குள்ள இருக்கும் நெறைய சமூக விரோதத்த எதிர்த்து, நான் 2007ல இருந்து நான் இப்ப வரைக்கும் நான் இவங்க செய்ற தவற ஆதாரத்தோட எதிர்த்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, இது உண்மையான திருநங்கைகள பாதிக்கும். நான் உண்மையான திருநங்கைங்க பாதிக்கக்கூடாதுன்னு என்னோட உயிர பணயம் வச்சு கூட நெறைய பிரச்சனைகள சந்திச்சு கூட பார்க்குற பொதுமக்கள் உங்களுக்கு தெரியாது. எங்க திருநங்கைகள் சமுதாயத்துல நான் எப்படி வாழ்ந்தேன், என்ன வேலை செஞ்சுகிட்டு இருந்தேன்னு எங்க திருநங்கைகள் சமுதாயத்துக்கு தெரியும். எங்கள் திருநங்கைகள் சமுதாயத்துக்குள்ள எங்கள வழிநடத்துற பெரிய திருநங்கைங்க அவங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக எங்கள பல வன்கொடுமைகள் செய்றாங்க. நான் இத பத்தி ஆதாரத்தோட நான் வெளியில சொல்லிட்டு இருக்கிறதுனால, 2000த்துல இருந்து இப்ப வரைக்கும் பல பிரச்சனை, பல ரவுடிகள வச்சு தொந்தரவு பண்றாங்க. போலீஸ் அதிகாரிகள்ட்ட, அரசாங்கத்திட்டயே இத நான் ஆதாரத்தோட சொன்னாலும், இவங்கள ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியல. இந்த மாரி நெறைய திருநங்கைங்க இவங்ககிட்ட இருந்து வெளியில தப்பிக்க முடியாம, நெறைய திருநங்கைங்க இறந்துட்டாங்க. என்னையும் நெறைய தொந்தரவு பண்ணாங்க. இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு இத எப்படி பேசணும்? இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2000லேருந்து 2026 வரைக்கும் எந்த அளவுக்கு என்னால திருநங்கைகள் செய்ற தவற வெளியில சொல்ல முடியுமோ, அந்த அளவுக்கு சொல்லிட்டேன். நான் சொல்றது பொதுமக்கள் யாரும் இது பண்ணக்கூடாது. என்னைய திசை திருப்புற வகையில 2000லேருந்து 2026 வரைக்கும் எங்க திருநங்கைகள் செய்ற தவற ஆதாரத்தோட நான் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த சமூக ஆர்வலராகட்டும், போலீஸ் அதிகாரிகளாகட்டும், அரசாங்கமாகட்டும், இது என்னன்னே எங்கள இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இத பத்தி வெளியில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னைய எந்த அளவுக்கு ரவுடிகள வச்சு தொந்தரவு பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு தொந்தரவு பண்றாங்க. எங்கள பெத்தவங்க சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நான் 25 வருஷம் ஆச்சு பெத்தவங்களோட சேர்ந்து. இப்ப நான் தனியா இருக்கிறேன். நெறைய திருநங்கை கும்பல்ல இருந்து தப்பிச்சு வரவங்க தனியா இருக்கிற திருநங்கைகிட்ட வந்தா, அந்த திருநங்கைகளையும் சேர்த்து ரவுடிகள வச்சு தொந்தரவு பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய திருநங்கைங்கள உங்களோட ஏதாவது ஒரு வேலைய தேடிக்கிட்டு நீங்க இதுலேருந்து தப்பிச்சு உங்க பெத்தவங்களோட போயிருங்கன்னு சொல்லிட்டு, நெறைய திருநங்கைகள நான் அவங்க வீட்டோட அனுப்பி வச்சுட்டேன். அனுப்பி வச்சதுனால, எங்கள வழிநடத்துற திருநங்கைகள் மாஃபியா கும்பல எதிர்த்து, அவங்க கிட்ட சிக்கின யாரும் தனியா வர முடியாது.
நான் இத பத்திலாம் ஆதாரத்தோட நான் வந்து வெளியில பேசுறதுனால, எந்த அளவுக்கு என்னைய கொலை முயற்சி பண்ணணுமோ, ரவுடிகள வச்சு தொந்தரவு பண்ணணுமோ, போலீஸுக்கு பணம் குடுத்து என்னைய எவ்வளோ பிரச்சனை பண்ணணுமோ, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. நான் இந்த விஷயத்த பத்தி நான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என் கூட இருக்கிற நபர்கள வச்சு என்னைய கொலை செய்ய பார்த்தாங்க. அந்த வீடியோலாம் நான் இதுல போட்டேன். ஏன்னா, இப்படித்தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத பத்தி வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு என்னைய திசை திருப்பணுமோ, அந்த அளவுக்கு என்னைய திசைய திருப்பி, இவங்க பேச்சையே பேச விடாத அளவுக்கு பண்றாங்க. நான் என்னோட இன்ஸ்டால நான் போட்டுட்டு இருப்பேனுங்க இல்லையா? வானவில் வானவில்ன்னு சொல்லிட்டு, இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில இருக்கிறேன். நான் வந்து மத்த ஆண்களையோ, இல்ல யாரையாவது நான் இது பண்ணுவேனுங்களா? கட்டாயத்தின் பேர்ல என் கூட அவங்க பழக வச்சு, இந்த இத பத்தி வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்னைய திசை திருப்புற வகையில தான் இந்த அளவுக்கு பண்ணுனாங்க. என்னோட இன்ஸ்டால நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எங்க சமுதாயத்துல ஆண்கள் மாரி இருக்கிற ஆண்களையே, என்னோட வந்து ஆண் மாரி பழக வச்சு, திருநங்கைங்களா மாறுனவங்களையும் நான் கேட்கிறேன். திருநங்கையா மாறப்போற ஆண்கள் மாரி இருக்கிற நபர்களையும் நான் அவங்கள கேட்கிறேன். நான் வந்து 2000லிருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து நம்ம திருநங்கைகள் சமுதாயத்துக்குள்ள நெறைய அதாவது ஆண்கள் மாரி இருக்கிற நபர்கள் வந்து திருநங்கைகள் மாரி ஊடுருவி, நெறைய சமூக விரோதத்தை ஏற்படுத்துறாங்க. நான் வந்து நம்ம திருநங்கைகள்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதனால உண்மையான திருநங்கைகள் வந்து பாதிக்கப்படுவோம்ன்னு சொல்லிட்டு தான் என்னோட உயிர பணயம் வச்சு இந்த அளவுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையான 1% திருநங்கைங்க பெத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாதுகாப்புன்னு நம்பி போறோம். ஆனா, நம்மள வழிநடத்துற திருநங்கைங்க அவங்களோட சுய லாபத்திற்காக நம்மள தவறான வழியில ஈடுபடுத்துறதும் இல்லாம, நம்மள பயன்படுத்திக்கிட்டு நெறையா ஆண்கள வந்து படிக்கிற பசங்கள வந்து இவங்க வந்து திருநங்கையா மாத்தி நெறைய சமூக விரோதத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த மாரிலாம் இத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது தப்பு. நம்மளுக்கு பின்னால வர உண்மையான திருநங்கைகள் வந்து இப்ப இல்லைனாலும் பின்னால ரொம்ப பாதிக்கும்ன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 2000லேருந்து இப்ப வரைக்கும் நான் இது வந்து தவறு தவறுன்னு பேசிட்டு இருக்கிறேன். இப்பயும் வந்துட்டு நம்மளுக்குள்ள வழிநடத்துற நம்ம பெரிய திருநங்கைங்க நம்மளுக்குள்ள நெறைய தவறு செய்றத நம்ம மறைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இது வந்து நெறைய உழைத்து வாழும் திருநங்கைங்களுக்கு, தனியா இருக்கிற திருநங்கைங்களுக்கு இது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். என்னோட பிரச்சனைய பார்த்திருப்பீங்க. நான் இதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் 2000லேருந்து 2026 வரைக்கும், இப்ப வரைக்கும் நான் திருநங்கைகள் செய்ற தவற என்னோட உயிர பணயம் வச்சு இத நான் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மத்தபடி இத பார்க்குற திருநங்கைகள் யாரும் என்னைய தவறா நெனச்சிராதீங்க.